இன்றைக்கான மினி விலாகில் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டை குருமா பார்க்கலாமா? முதல்ல ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். இந்த முட்டை குருமாவுக்கு இந்த பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற அளவு எல்லாமே 1லேருந்து 4 முட்டை வரைக்கும் சேர்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 10 முந்திரி, 10 பாதாம் தோலோடையும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தோல் எடுத்துட்டும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பிள்ளைங்களுக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிடலாம். இல்லைனா அதுக்கப்புறம் அரைப்படாது. அதுக்கப்புறமா துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக சேர்க்குறீங்க அப்படின்னா அதையுமே ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி துருவினாப்பில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டா ஈஸியாக போயிடும். நல்லா 2 கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கொரப்பாக இருக்கவே கூடாது. இது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு 1 கிளாஸ் அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மிக்சர் ஜார்லேயே விட்டு நல்லா அலசி சேர்த்துக்கிட்டேன். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்தால் போதும். நான் சின்னதாக இருந்ததுனால 3 எடுத்திருக்கேன். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் பாதி ஆகி இந்த அளவு கலர் மாதிரி வரணும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையுமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து, தக்காளிக்காக நான் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பேஸ்ட்டில் உப்பு சேர்த்துருப்போம், பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். நான் மிளகாய்த்தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் வெறும் மிளகாய்த்தூளும் கலந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மசாலா பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் சிம்மில் வைக்கணும். இதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. தனித்தனியாக முட்டையை உடச்சி எடுத்துட்டு வேறு இடத்துல குருமாவில் சேர்த்துருக்கேன். நான் வீடியோவில் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு நீங்கள் 4 முட்டை கூட தாராளமாக சேர்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுட்டு ஓரப்பக்கம்லாம் நுரக்கட்டி வரும். அந்த ஸ்டேஜில் அப்படியே கரண்டி போட்டு பூ மாதிரி லைட்டாக பரட்டி விட்டால் போதும். ரொம்ப கிண்டணும் அப்படின்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே சிம்மிலேயே வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே முட்டை வெந்துடும். வேணும்னா கொதிக்க வைக்கலாம். நான் அந்தளவு கொதிக்க வைக்க மாட்டேன். லேசான கொதி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடுவேன். கடைசியாக ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். நம்ம பாதாம் முந்திரி கசகசா சேர்த்ததுனால இன்னுமே இருக்க நல்லா திக்காகி வரும். நம்ம பாயில்டு எக்கு போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றி செய்கிற குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வெந்திருக்குமா நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. நான் உள்ளேயும் கட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த முட்டை குருமா ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன். 2 இடியாப்பம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.